கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு வார்த்தையை வாசித்து விளக்க விரும்புறேன். மத்தேயு 14:30 காற்று பலமா இருக்கிறதை பேதுரு கண்டு பேதுரு பயந்து பேதுரு அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். என்னை கேட்டுக்கிற அருமையான தேவஜனமே, மூழ்கி கொண்டிருக்கிறீங்களோ? மூழ்கி கொண்டிருக்கிறீங்களோ? மூழ்கிட்டோம், இனி என்ன அப்படி நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மூழ்கிக்கிட்டு இருக்கிற வேலையிலும் கர்த்தர் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, ரட்சியோன்னு கூப்பிடுங்க. நம்ம பண்ண தப்பு தான், நம்ம பார்த்த தப்பு தான், பயந்த தப்பு தான். இனிமே கத்த இறங்க. ஒரு முறை கத்துல வந்துட்டோம், கத்த நடத்தப்பட்டிருந்தோம், நம்ம விழுந்துட்டோம், அவ்வளவுதான், இனி பார்த்துக்கலாம் அப்படி போயிடாதீங்க. மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, மீண்டும் உங்களுக்கு சான்ஸ் உண்டு, மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. மூழ்கிட்டோம் நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவரே ரட்சியில் கூப்பிடுங்க. பேதர் கூப்பிடுற, மூழ்கிட்டு இருக்கும் போது இயேசுவே ரட்சியும். இயேசு உடனே கையை நீட்ட பிடிச்சார். வெட்கப்பட்டு போக விட மாட்டார், விட்டுற மாட்டார், தூக்கி எடுத்து நிறுத்துவார். உங்களை எடுத்து நிறுத்துவார். தேவச்சனமே, இன்னொன்னு பாருங்களேன், தப்பி தவறி பேதர் அங்கே மூழ்கிட வச்சுங்களேன். ஒரு அங்கேயே மூழ்கிட்டான், சரியா? அங்கே மூழ்கிட்ட வச்சுங்களேன். அந்த படகுல இருக்கிற 11 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? 11 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கடலுமே நடந்து வருகிறாரு. இயேசுவே நீரே ஆனால் நான் உங்கள்கிட்ட வர உதவி செய்ய கேட்கிறான். வான்னு சொல்லிட்டாரு, புறப்பட்டு போகிறான். வேதம் சொல்லுது ஜலத்துல நடந்தான். இவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். இப்ப மூழ்கி கொண்டிருக்கிறான். ஜலத்துமே நடந்தான், மூழ்கி கொண்டிருக்கிறான். அப்படியே மூழ்கி இருந்தா இந்த 11 என்ன சொல்லிருக்கோம்? தேவையானுக்கு இந்த அசிங்கம் தேவையானுக்கு. நான் சும்மா அமைதியா இருக்கல, நான் சும்மா இல்ல, பெருசா கிளம்பி போயிட்டா அதான் முந்த கூடன்றது தெரிஞ்சுக்கோ, வா வந்து சரி நீ வச்சு வா. எவ்வளவு கேவலப்படுத்திருப்பாங்க, அசிங்கப்பட போயிருப்பான். தேவஜனமே, நீ கர்த்தருக்கு அவர் பிரயாசப்பட்டு ஆவிக்குரிய முயற்சி எடுத்து நடந்து போற வாழ்க்கையில கொஞ்சம் சறுக்குற கர்த்தர் விட மாட்டார். நீ அவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு நீ ஆவிக்குரிய ஒரு ஆக்டிவிட்டி பண்ற, ஆவிக்குரிய கிரியை செய்யற, உனக்கு கர்த்தர் துணை நிற்பார். புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இருந்துடாத, ஏதாவது கிரியை செய்ய, சறுக்குனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எடுத்து நிறுத்துவார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். எங்க வாழ்க்கையில இப்படி போனா விளையாடுமோ, செஞ்சு நஷ்டப்பட்டுருமோ, சொல்லி ஆரம்பிச்சா கை தூரி போயிருமோ, அது செஞ்சா வைக்கப்பட்டு போயிடணும், அதுக்கு செய்யாமே இருக்கிறோம், ஒதுங்கி இருக்கிறோம், செய்ய வேண்டியது செய்யல, காலம் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். தகப்பனே, அதற்கு இறங்கி சறுக்குதான் பரவாயில்ல, வழுக்குதான் பரவாயில்ல, முழுதான் பரவாயில்ல, ரட்சிக்க இருக்கிறீங்க, வைக்கப்பட்டு விட மாட்டீங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆக்டிவிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி செய்ய அழைக்கிறீங்க. என்று முதற்கொண்டு உண்மை நம்பி நீ சொல்ற திட்டத்தின்படி ஆலோசனைப்படி காரியங்களை செய்ய மக்களை திடப்படுத்தி அனுப்புங்க. அடிச்சல் பிறந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Praise the Lord.